சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா இன்னைக்கு நம்ம பிரியாணி சப்ளை பண்ண போறது மேரேஜ் ரிசப்ஷனுக்கு தான். 600 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் 6:30க்கு ஷார்ப்பா நாம அவங்களுக்கு டெலிவரி கொடுத்தே ஆகணும். அதுக்கான திங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் ரூம்லயே இருக்கு. அதெல்லாம் எடுத்து நம்ம ஆளுங்களை வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் இன்னொரு ஆர்டர் சம்பந்தமா ஒரு பார்ட்டியை மீட் பண்ணி பேசுறதுக்காக போயிட்டு இருக்கேன். போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம கம்பெனிக்கு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க எல்லா வேலையும் முடிச்சு வைங்க, சரியா? சரி, வச்சிடுறேன். என்ன தொடாதீங்க. என் செல்ல குட்டி, எதுக்கு இப்ப என் மேல கோபமா இருக்கீங்க? ஃபாரின் ட்ரிப்புக்கு என்ன கூட்டிட்டு போகாம நீங்க மட்டும் தனியா போயிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் உங்க மேல கோவப்படாம என்ன செய்வாங்க? ஏய் செல்லம், இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்ட எப்படி? உன்னை என் கூட கூட்டிக்கிட்டு போனா அப்பாக்கு எப்படியாவது விஷயம் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை வச்சு எனக்கும் அவருக்கும் பெரிய சண்டையே ஸ்டார்ட் ஆகிருமா? ஏற்கனவே அவர் பிசினஸை எடுத்து பார்க்க மாட்டேங்கிற வருத்தத்துல இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு ஃபாரின் ட்ரிப் போனேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் நீயே திங்க் பண்ணி பாரு. இதுல திங்க் பண்ணி பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு கௌதம்? நாம 2 பேரும் ஏதோ ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு ஊர் சுத்தலையே. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாதானே லவ் பண்றோம். என்னைக்கா இருந்தாலும் அங்கிளுக்கு நம்ம லவ் விஷயத்த சொல்லி தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு இப்படி மூடி மறைச்சிட்டே இருக்க முடியும் சொல்லுங்க? உன்ன மாதிரி பொண்ணுங்களை லவ் பண்றதா சொல்லி பிக்கப் பண்றதுக்கு காரணமே இப்படி ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கு தாண்டி. தாலி கட்டி குடும்பம் நடத்துறதுக்குலாம் நீ ஒருத்தே கிடையாது. மேரேஜ் பண்ணிக்க போறங்கிற ட்ரீம்லயே உன்ன மாதிரி பொண்ணுங்களை வச்சிருந்து என்னோட தேவை முடிஞ்சதும் போதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். அங்கிள் கிட்ட நம்ம லவ் விஷயத்த எப்படியும் தெரியப்படுத்தி தானே ஆகணும் கௌதம். ஆமாமா, நம்ம லவ்வ கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லிதானே ஆகணும். ஆனா இப்ப உடனே முடியாதுல்ல. அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிதானே புரிய வைக்கணும். இட் வில் டேக் மோர் டைம், யூ நோ. அது வரைக்கும் இப்படி லவ்வர்ஸா ஜாலியா சுத்திட்டு இருப்போம். அதுக்கான நேரம் வர்றப்ப அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் ஓபன் பண்ணிடலாம். போதுமா? அதெல்லாம் ஓகே. அப்ப அது வரைக்கும் நீங்க மட்டும் தான் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வருவீங்க, அப்படிதானே? நோடா, அடுத்து நான் ஃபாரின் போறப்ப நிச்சயம் என் செல்லக்குட்டியை நான் கூட்டிட்டு போறேன். ஓகே? ப்ராமிஸ்? ஹே ரூபா, என்ன நீ என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி ப்ராமிஸ்லாம் கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நான் ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு உண்மையா இருப்பேன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, கௌதம நம்பினோர் கைவிடப்படா. ஓகே? சரி சரி, பார்த்தது போதும். இப்ப எனக்கும் உங்க காரை டிரைவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. விடுங்க, நான் ஓட்டுறேன். நீ காரை டிரைவ் பண்ண போறியா? ஆமா. ஆமா தாயே, வேண்டாமா? நீ ஏன் டிரைவிங்ல அரகுற? இது வேற ரொம்ப பிஸியான ரோடு. காரை கொண்டு போய் எதிரில் வர்ற வண்டியில சொருகிட்டனா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. இந்த விஷ பரீட்சையே வேணாம், தனியா வேணா கிரவுண்ட்ல ஓட்டிக்கோ. இங்க வேணாப்பா. நீ எப்பவுமே இப்படிதான் சொல்ற கௌதம்.
இப்படி பிஸியான ரோட்ல டிரைவ் பண்ணி பழகுனா தானே நாளைக்கு நான் செல்ஃபா டிரைவ் பண்ணும்போது எனக்கும் பயம் இல்லாம இருக்கும். அதுவும் இல்லாம நீயும் என் பக்கத்துல தான் இருக்க. அப்புறம் என்ன, நான் ஓட்டுறேன் கௌதம், ப்ளீஸ். ஐயோ, சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? சரி, இங்க பாரு, மெதுவா ஓட்டணும், ஓகேவா? ஓகே ஓகே, ரொம்பவே மெதுவா ஓட்டுறேன், போதுமா? சரி, நான் அப்படி ஓரமா நிறுத்துறேன், நீ இறங்கி வந்து ஓட்ட. சரி, இறங்கி வா. இங்க பாரு, பொறுமையா ஓட்டணும். பொறுமையா ஓட்டுறேன். போலாமா கௌதம்? போலாம், முதல்ல சீட் பெல்ட் போடு. இங்க பாரு ரூபா, நான் சொன்ன மாதிரி மெதுவா தான் போகணும், ஓகேவா? மெதுவா தான் போவேன் கௌதம். ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் கியர் போடு. எஸ், போடு. போட்டியா? எஸ். பாத்து, மெதுவா, ஸ்லோவா ஸ்லோவா. இது பவர் ஸ்டீரிங். ஓ இஷ்டத்துக்குலாம் அப்படி இப்படின்னு திருப்ப கூடாது, சரியா? சும்மா லேசா பூ மாதிரி திருப்பினா போதும். இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க பாஸ். ஸ்டீரிங்ல இருந்து கையை எடுத்துட்டு மேடம் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்க. ஓகே மேடம், ஓட்டுங்க ஓட்டுங்க, பாத்து பொறுமையா. பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன். சூப்பரா ஓட்டுறிய செல்லம். நல்லா மட்டும் இல்ல பாஸ், ஜெட் வேகத்துல ஓட்டுவேன். ஜெட் வேகத்துலயா? ஏய் ரூபா ரூபா, ஏய் மெதுவா போ மெதுவா போ. பயப்படாம வாங்க பாஸ், எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். ஏய் ரூபா ரூபா, கொஞ்சம் பொறுமையா போ. ஐயோ, ஏய் ரூபா கொஞ்சம் பார்த்து போ ரூபா, எதிர்க்க வண்டியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஓரமா போ ப்ளீஸ்.